ஒரு கர்ம யோகியை பொறுத்தவரை அவன் பிராரப்த கர்மங்களை அனுபவித்து தீர்த்து விடுகின்றான். ஆகமியத்தை உருவாக்குவது இல்லை. ஆனால் சஞ்சிதமோ அப்படியே இருக்கின்றது. அவற்றை அனுபவித்து கழித்து ஆத்ம ஞானத்தை அடைய அவன் இன்னும் சில பிறவிகள் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு ஞானியின் நிலை முற்றிலும் வேறானது. தூய உணர்வான ஆத்மாவோடு ஞானி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதால் அவன் 3 வித கர்மங்களாலும் தொடப்படாமல் வாழ்கிறார். அந்த ஞானி பிராரப்த கர்மங்களை அனுபவிப்பது போல் பிறருக்கு தோன்றலாம். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. தூய உணர்வான சர்வ வியாப ஆத்மாவில் நிலைத்திருக்கும் ஞானிக்கு எவ்வுடல் தன்னுடையது, எவ்வுடல் பிறருடையது என்று சொல்ல இயலும். மற்றவர்களால் இது ஞானிகளுடையது என்று நினைக்கப்படும் அந்த உடல் ஞானியை பொறுத்தவரை அந்த உடலும் மற்ற எந்த ஒரு உடலையும் போன்றதே. அவர் இவ்வுலக உணர்வு நிலையிலிருந்து மேற்பட்ட நிலையில் இருப்பதால் அவரை பொறுத்தவரையில் உடல் அல்லது பொருள்கள் என்பவையே இருக்காது. எங்கும் இருப்பது தூய உணர்வு சைத்தன்யம் ஒன்றே. அனைத்தும் அதனால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இறைவனிடம் அவருக்கிருக்கும் ஒருமுகப்படுத்தப்பட்ட பக்தி காரணமாக வள்ளி தேவியின் நெற்றி மிகவும் பிரகாசமாக ஒளிர்கிறது. சின்ன குழந்தையாக இருந்த பொழுதிலிருந்தே அவருக்கு முருகப்பெருமானிடத்தில் உண்மையான பக்தி தீவிரமாக இருந்தது. மேலும் பெருமானின் லீலைகள், மகிமைகள் ஆகியவைகளை பற்றியே எப்பொழுதும் அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். So Valli's mind was ever absorbed in the Lord and she was determined to marry only Lord Skanda. Pleased with the earnest longing to attain him, Lord Muruga went to the fields where Valli Devi was. He praised her, tested her and finally accepted her as his consort. He praised Valli alone because of her total dedication to him. This was his vrata, divine policy. Valli Devi represents the jiva that longs for union with the Lord. The Lord's policy of praising none but Valli indicates that he seeks to help the ardent souls which reject everything and denote themselves solely to God. To that, Lord Skanda is a seeker's prayer to grant him his lotus feet. முருகனையே அடைய முயலும் ஜீவாத்மாக்களுக்கு அவர் உதவி புரிய விரும்புகின்றார் என்பதை தெரிவிக்கின்றது. அத்தகைய கந்த பெருமானிடம் அச்சாதகன் அவரது தாமரை பாதங்களை தனக்கு அளித்திடுமாறு வேண்டுகின்றான்.